ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோனே ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா இங்கேருந்து மூலக்கோணா அப்படின்ற ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போக போகிறோம். இங்கேருந்து மூலக்கோணா ஃபால்ஸுக்கு 20 கிலோமீட்டர் வருது. நான் இப்போ வீட்டிலேருந்து வந்த வரையும் நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம எப்படி கோனே ஃபால்ஸுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து மூலக்கோணாவுக்கு வந்து போக போகிறோம். ஸோ அந்த ரூட்டு எந்த ரூட்டு போகணும், ஸோ அங்கே எப்படி இருக்குது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலக்கோணா ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு 20 கிலோமீட்டர் வந்து போகணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ரோடு கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, ஏன்னா இந்த பிரிட்ஜு மேலே இருக்க ரோடு வரையும் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி டே வந்து சண்டே லீவுங்கிறதால கிளம்பியாச்சு. சரி, இன்னொரு ஃபால்ஸை போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்க லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மூலக்கோணா ஃபால்ஸ் வந்து ஸோ கிட்டத்தட்ட 89 கிலோமீட்டர் வந்து காமிச்சிது ஸோ கூகுள் மேப்பில். ஸோ ஆனால் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 110 கிலோமீட்டர் கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இங்கேருந்து கைலாசக்கோணா கிட்டே இருந்து 20 கிலோமீட்டர் வந்து போனால் நம்ம மூலக்கோணா ஃபால்ஸை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஆனால் டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகவே காட்டுது. ஸோ 20 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷம் கிட்ட காட்டுது. ஏன்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா நடுவில் ரோடு எதனா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு புத்தூர் போகணும். புத்தூர்லேருந்து ரைட்டு எடுத்தால் மூலக்கோணா ஃபால்ஸ் போகிற ரூட் வந்து வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் புத்தூரை ரீச் ஆகணும். இங்கேருந்து புத்தூர் வந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் கிட்ட தான் வருது. ஸோ பார்ப்போம். ஆந்திராக்குள்ளே ரீச் ஆனாலே ஒரு ஹைலைட்டான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைங்க தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம பைக்கை அழகாக ஓட்டிகிட்டு போகும்போது 2 சைடும் மலைங்க அங்கங்கே அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, புத்தூர் வந்து இப்போ நம்ம ரீச் ஆயாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா சென்னை, திருத்தணி, ஸோ அப்படி போகிற ரூட்டு. ஸோ மேலே அழகாக வந்து நேம் போர்டு வந்துருக்கு. ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பதி. இப்போ நம்ம வந்து பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது கூகுள் மேப்ஸு. ஓகே, இந்த ரைட் எடுக்கணும். சர்வீஸ் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக பார்ப்போம். புத்தூர் மெயின் ஜங்ஷனில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மேப்ஸில். ஸோ மொபைல் வந்து ரொம்ப லைட்டு கம்மியாக வச்சுருக்கேன், அதனால் சரியாக தெரியுமா என்னன்னு தெரில. ஸோ இந்த ரூட்டு காட்டுது, இதை தாண்டி இன்னொரு ரூட்டு காட்டுது. கரெக்டாக எங்கே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ யாருக்கிட்ட கேட்டு போகலாமா? பின்னாடி ஒரு ஆட்டோ ஒன்று நிற்கிது, அந்த டிரைவர்கிட்ட கேட்டு நம்ம கரெக்டான ரூட் வந்து போகலாம். ஏன்னா கூகுள் மேப் வந்து 2 வழி மாறி மாறி காட்டுது. ஓகே, இதே ஸ்ட்ரெயிட் ரூட் போனாலும் ஸோ நம்ம அந்த ஃபால்ஸை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ கூகுள் மேப்ஸும் கரெக்டாக தான் வழி காட்டுது. இருந்தாலும் இதுமாதிரிலாம் ஊருக்குள்ளே போகிற பட்சத்தில் நம்மளுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா யாருக்கிட்டனா கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ ரைட்டு போகணுமா லெஃப்ட்டு போகணுமான்னு தெரியல. ஸோ ஏன்னா ஃபுல்லாகவே ஊருக்குள்ளேயே வருது. சரி அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸ் எப்படிக்கா போனோம்? மூலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் ஒரே ஸ்ட்ரைட் தானா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, அவங்கக்கிட்ட கேட்ட வரையும் ஒரே ஸ்ட்ரைட் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாங்காய் மரங்கள் வந்து இருக்குது. அதாவது மாங்காய் தோப்பு. ரைட்லையும் லெஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான். ஸோ ஊருக்கு ஒரு மாங்காய் தோப்பு ரொம்ப பெருசாகவே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சுத்தமாக இல்லை. அதாவது ரோடு இல்லைன்னா இதுமாதிரி ஆஃப் ரோடாக தான் இருக்குது. ஸோ அது மாதிரியான தார் ரோடோ இல்லை சிமெண்ட் ரோடோ அது மாதிரியான ரோடு வந்து எதுவுமே இல்லை. இன்னும் நம்ம ஃபால்ஸை ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மேப்ஸில். ஸோ 5 கிலோமீட்டரும் இதேமாரி ஆஃப் ரோடிங்காக தான் இருக்க போதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பரவாயில்ல, ஓகே. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபுல்லாக ஹைவேலேயே வந்து பைக்கை ரைட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை, கொஞ்சம் என்ஜாய் பண்ணியே ஓட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வாட்டர் கிராசிங் வேறு இருக்குது. ஸோ ரொம்ப ஆனால் அதிகமான தண்ணிலாம் இல்லை, ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படியே தேங்கி நின்றுட்டுருக்கு, அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் ஓடுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிளியராக இருக்குது. ஓகே கைஸ், போவோம். ஆனால் ரொம்பவே வந்து மேடும் பள்ளமாக இருக்குது ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள், ஆப்போசிட்டில் லொக்கேஷனு ஃபுல்லாக மலை தான். இங்கே பாருங்கள், பாறை மேலே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாம் ரோட்டு மேலே தான் வண்டியை ஓட்டுவாங்க, ஆனால் நம்ம பாறை மேலேயே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பாறை தான் கைஸ். ஆனால் இதுவரையும் வந்ததுமே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மழை பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தொலைவாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வாட்டர் கிராசிங். ஐயோப்பா, சான்ஸே இல்லை. ஸோ ஆழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலையே. போக முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, கிளம்புவோம். ஓ மை காட் பா, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே. ஸோ நான் ஷூ வேறு போட்டு வந்துட்டேன், ஷூலாம் வேறு நனைஞ்சிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டு டயரில் பாதிக்கு மேலே வந்துட்ருக்கோம். ஸோ அவ்வளோ தண்ணி இருந்தது ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூழாங்கல் தான். ஸோ அந்த தண்ணி கடியில் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம பைக்கு ஓட்டும் போது அப்படியே வழுக்கி விடுது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உண்மையிலே. பாருங்கள், ஷூலாம் நனைஞ்சிடுச்சு. ஷூலேருந்து அப்படியே தண்ணி போகுது ஒரு பக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கூழாங்கல் தான். ஸோ எழுந்து நின்று ஓட்டிகிட்ருக்கேன் இப்போது. இன்னும் நம்ம ஃபால்ஸை ரீச் ஆகிறதுக்கு 3 கிலோமீட்டர் வந்து போகணும். ஸோ 10 நிமிஷம் காட்டுது கூகுள் மேப்பில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்குது. ஓ ஐயோப்பா, ஃபுல்லாக கூழாங்கல் தான். ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சான்ஸே இல்லை.
மை காட், வேற லெவல். இங்கே பாருங்க கைஸ், நல்ல வேலை இதில் தண்ணி வந்து போகல. தண்ணி போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம், போவோம். செம்ம என்ஜாய்மெண்ட். ஓ மை காட், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. இத்தனை லேட் பஸ் அம்மா பண்ணிட்டாரு. கட்ட போ, நேராக போ. திரும்ப நான் அங்கே இந்த மாதிரி வாட்டர் பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த மிட்டு யாருன்னா அப்படி ஒரு வழி இருக்கும். ஆமாம், அந்த வழியில் போனால் ஃபால்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவலாக ரூட்டு வந்து மாறி போயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். லெஃப்ட்டு போகக்கூடாது. ஸோ அந்த ரைட்டு போகணும் போல் இருக்குது. ஸோ அங்கே ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ கிராஸ் பண்ணோம். ஸோ இந்த வழியிலும் கார்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வாட்டர் கிராசிங் வந்து இப்போது கிராஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அந்த வாட்டர் கிராசிங் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ அதை நின்று பார்ப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே முன்னாடியும் சரி பின்னாடியும் நான் வர டைமில் எந்த ஒரு வண்டியுமே போகலை. அதனாலே நம்ம அந்த சைடு ரூட்டு மாறி போயிட்டோம். அதனால் இந்த காரை வந்து நம்ம முன்னாடியே அனுப்பி விட்டுருவோம். அவங்க போகட்டும், அவங்கள ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தொலைவு நம்ம பின்னாடியே போவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு எப்படி மோசமாக, எவ்வளோ பெரிய கூழாங்கல், ஃபுல்லாகவே கல்லுங்க தான் இருக்குது. ஸோ இந்த ரோட்லேயும் அந்த காரை அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் போக போக எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. கிட்டத்தட்ட கிட்ட நெருங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். அந்த காருக்கு முன்னாடியே போயிருக்கலாம் போல இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோப்பு. ஸோ மாங்காய் தோப்பு 2 பக்கமும். ஓகே, போவோம். ஓகே, நல்ல ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த காரை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம். கூகுள் மேப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் அதில் ரூட்டே வந்து சரியாகவே காட்டலை, சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த பாயிண்ட் மட்டும் தான் காட்டுதே தவிர அந்த பாயிண்ட்டுக்கு ரூட் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. நீங்களே பாருங்கள், சுத்தமாக ரூட்டே இல்லை, அந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? ரூட்டே இல்லை. நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தயவு செஞ்சு ரூட்டு கேட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மேப்பை நம்பி வராதிங்க. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்கேயுமே கடையே இல்லை. நீங்கள் எதனா பொருள் வாங்கணும் இல்லை வாட்டர் பாட்டிலே வாங்கினா கூட நீங்கள் புத்தூர்லேயே வாங்கிட்டு வர்றது தான் வந்து பெட்டரு. ஸோ பைக்கில் எங்கன்னா வந்து பார்க் பண்ணிவிடுவோம். சுத்தமாக ஒரே ஒரு சின்ன கடை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஓகே கைஸ், எப்படியோ நல்லபடியாக வந்து மூலக்கோணா ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பைக்கும் சேஃபாக வந்து பார்க் பண்ணியாச்சு அந்த இடத்துல. ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சரி, இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஆஃப் ரோடிங்
ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் ஒரு ஃபுல் வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் இந்த ஆஃப் ரோடிங் செக்ஷன்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் நான். ஸோ ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கில் தான் நான் அதிகமாக மேலே வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.